வெற்றிவேல் முருகன் கரோரை எல்லாம் வல்ல பிரணாபுரி இறைவன் கரோரை குருநாதர் அருணாபெருமன் திருடலே சரணம் சந்திரும். கந்தரலங்காரம் பாடல் 11. குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடர் குழம்ப கசைடு வாசி விசைகொண்ட வாகன பீலியின் கொத்து அசைபடு கால்பட்டு அசைந்தது மேறு அடியில் எண் திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டதே. குசைனா கடிவாளம், குதிரை கட்டுற கடிவாளம். நெகிழானா தளராம, குடர்னா குடல், குழம்பனா கலங்கிட, கசைனா சவுக்கு, வாசினா குதிரை, விசைனா வேகம், பீலினா மயிலோட தோகை, கொத்துனா தொகுதி, வாரினா கடல், திடற்பட்டதுன்னா மேடாகியது. அதாவது சூரபத்மன் போன்ற அசுரனுடைய குடல் அச்சத்தால் நடுங்கி கலங்கி குலைவுறுமாறு அவர்களோடு போரிட்டு வெற்றி வாகையினை சூடிய வேலவன் போர்க்களத்தில் தன் தேவ மயில் வாகனத்தின் கடிவாளத்தை தளராது இறுக்கி பிடித்து சாட்டையை சுழற்றி அதை போர்க்களத்தில் செலுத்திய அந்த தருணத்தில் அந்த வாகனம், மயில் வாகனமானது குதிரையின் வேகத்தினும் 1000 மடங்கு வேகத்தோடு சீறி பறந்தது. அப்படி பறக்கும் பொழுது என்னென்னலாம் ஆனிச்சு தெரியுமா? அப்படி பறக்கும் பொழுது அதன் தோகையின் தொகுதி சற்றுன்னு அசைஞ்சுது. அதில் அதால் உண்டாகிய அந்த பெரும் காற்றால் மகாமேரு என்று சொல்லப்படுகின்ற மேருமலை அசைந்து விட்டது. அந்த மயில் எடுத்து வைத்த காலடி உண்டாக்கிய அதிர்ச்சியால் 8 திசைகளிலும் உள்ள மலைகள் எல்லாம் உடைந்து துகள்பட்டு அழிந்து போய்விட்டன. அந்த துகளால் 7 கடலும் துற்றுப்போய் மேடாகிவிட்டது. தேவமயிலுடைய வல்லபம் சொல்ல முடியாத அத்தகையது அப்படின்னு எம்பெருமான் ஆரோகணித்து வருகின்ற மயிலுக்கு என்ன ஆற்றல், அந்த மயிலுக்கு என்ன வேகம், அதான் அந்த பாட்டுடைய கரு. அந்த கருவை ரொம்ப அலங்காரத்தோடு அவருக்கே உரிய பாணியில் நம்ம குருநாதர் சொல்கிற பாட்டு தான் அந்த பாட்டு. வெற்றியை தரும் வெற்றி வேலையுடைய எம்பெருமான் பழனாபுரி வேள் முருகவேள் அசுரர்களின் குடல் குழம்பும்படியாக கடிவாழ கயிற்றை நெகிழவிட சவுக்கினால் அடித்த குதிரையின் வேகத்தை கொண்ட எம்பெருமான் ஆரோகணித்து வரும் மயில் வாகனத்தின் பீலியினுடைய கொத்து அசைவதால் உண்டான காற்று பட்டு மேருமலை அசைந்தது. அந்த மயில் தன் காலை எடுத்து வைக்க 8 திக்கிலும் உள்ள மலைகளெல்லாம் தூளாயின. அந்த தூளால் கடலே மேடாகிவிட்டது. அந்த தூளை வச்சு கடல் பூரா நிரம்பப்பட்டு அந்த கடல் பூரா மேடாயிடுச்சான். என்னே எம்பெருமானுடைய மயிலினுடைய ஆற்றல் வல்லமை, அந்த வாகனத்தினுடைய ஆற்றலுக்கும் வல்லமைக்கும் ஏது ஒப்பு அப்படின்னு நம்ம குருநாதர் எடுத்து இயம்பும் அலங்காரம் தான் இந்த 11வது அலங்காரம். பழனியாண்டான் திருவடிக்கு சமர்ப்பிப்போம். குருநாதர் அருணாபெருமன் திருவடியிலே வணங்குவோம். முருகாசனம்.